ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, இந்த செத்துப்போன ஆவிகளை குறித்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஆனால் வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்குது. அதாவது பூமியில் உலாவாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மரித்தவர்கள் நேரடியாகவே பாதாளத்துக்கு போய்விடுவார்கள். பரிசுத்தவான்களாக இருந்தால் பரதீசிக்கு அவர்கள் ஸ்பிரிட் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆத்மாவானது போயிடும் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேலே நடந்து வரும்போது சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று கத்துறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆவியாக இருந்தால் எனக்கு ரத்த மாம்சம் இருக்காது, எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ ஆவிகள் ரத்த மாம்சம் இல்லாமல் இந்த பூமியில் இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஸ்பிரிட் மரித்தவுடன் பாதாளத்துக்கு தான் போகும், மேலே இருக்காது. இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், தன்னுடைய அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு ஓமையாக, ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்றாரு ஒழிய மரித்து போன ஆவிகள் பூமியில் உலாவதற்கான எந்த ஒரு ஆதாரம் முகாந்திரமும் வேதத்தில் இல்லை. வேதத்தை படித்தவரும் ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆவிகள் பூமியில் உலாவுகிற அந்த சம்பவம் என்பது வாய்ப்பே இல்லை. ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மரித்து போன பரிசுத்தவான்கள் ஊழியம் பண்றாங்க, அவங்க இங்க நிற்பாங்க, துணை செய்வாங்க, அதற்கான எந்தவித ஆதாரமும் வேதாகமத்தில் இல்லை. சாமுவேல் சம்பவத்தை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக ஏதாவது சொன்னாலும் அது கட்டுக்கதை தான். அதில் வேதத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவனுக்கு சொரணை இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் பூமியில் உலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் மேலே வரவே முடியாது. அவங்க எதை இதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்திருக்கிறாங்கன்னா, செத்துப்போன பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பரிசுத்தவான்களுக்கு அநேகருக்கு காணப்பட்டதுன்னு சொல்லி வருது இயேசுவின் மரணத்தோட அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக இருக்கிற எல்லாமே வேற, என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிரமாணம் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது ஆபிரகாமை தெரியுது, ஐஸ்வர்யவானை தெரியுது, எல்லாருமே தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டை இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே தெரியாது, எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆவியாக இருப்போன்னு தெரியும், ஆனால் எப்படி இருப்போன்னு தெரியாதுன்னு 1 யோவான் 3:1-2 சொல்லுது. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். வெறும் பிரமாணம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுக்கு கிடைக்கிற பலன், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட். பழைய ஏற்பாட்டில் சரீர மீட்பும் ஆத்ம மீட்பும் அடையாமல் இருந்தார்கள். அவர்கள் பிசாசுடைய கண்ட்ரோலில் பாதாளத்தில் இருந்ததுனால அப்படி இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்து விட்டார். இந்த ஆவிகள் எல்லாம் பரதீசிக்கு தான் போகும். அதாவது செத்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள், மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் பரதீசிக்குள் தான் போகும். அதனால தான் இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றோம். இதே கேள்வியோட இன்னொரு கேள்வியை நான் சேர்த்துக்கொள்றேன். பரதீசியிலிருந்து மீண்டும் பாதாளத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது அவங்க திருப்பி அந்த ஸ்பிரிட் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லை, ஒரே தடவை போறதான். இவர் இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியை நான், 2வது கேள்வி ஒன்று வந்திருக்கு, இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, நான் அதையும் சேர்த்து சொல்றேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மரித்த உடனே பரதீசிக்கு போறோன்னு சொல்றோம், பாதாளத்துக்கு துன்மார்க்கர் போறேன்னு சொல்றாங்க, அதுவே நியாய தீர்ப்பு தானே? அப்படி இருக்கும்போது எதுக்கு பரலோகம் அப்புறம் நரகம்னு தனியா இருக்குது, இவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் ஆவிகள் இளைப்பாற இடத்துக்கு போயிடுவாங்க, மரித்த எல்லா பாவிகளும் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இப்போ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நியாய தீர்ப்புல புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், பரலோகம் 4 இடம் இருக்கு. சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க, புதிய வானத்தில் இருப்பாங்க, புதிய பூமியில் இருப்பாங்க, புதிய எருசலேம்ல இருப்பாங்க. இந்த 4மே இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் பிரிக்கப்படும். அப்ப இந்த பரிசுத்தவானோட கிரியைக்கு தக்கதாக தான் இது பிரிச்சு கொடுக்க நியாய தீர்ப்புல வரும். அப்படி இருக்கும்போது அந்த நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் இவர்கள் பரதீசில் இருப்பார்கள். அதற்கு பிறகு பாதாளத்திலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நரகம்னு ஒரு இடம் இருக்கு, பாட்டம்லெஸ் பிட்னு ஒன்று இருக்கு, அந்தகாரம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் அவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு தான் இந்த பாதாளம். இது ரெண்டுமே டெம்பரவரி. இதற்கு பிறகுதான் நிரந்தரமாக நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கேள்விகள் 2 கேள்வி நம்ம சேர்த்து உங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறோம்.